பவானி சங்கரி பவானி சங்கரி பார்வதி பரமதயாகரி பார்வதி சிவாஜிவங்கரி பார்வதி त्रिपुरवासिनी पार्वती हिमाचल कुमारी पार्वती ईश्वरी शंकरी पार्वती कुमार जननी पार्वती आदिपराशक्ति की दुर्गा माता की இந்த மாதிரி கிருஷ்ணன் பிறந்து விளையாடிட்டு இருக்கார், வளர்ந்துட்டு இருக்கார். துர்கையானவர் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறமா அவரோட பால விளையாட்டுகள் லீலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பால லீலைகள்லாம் முடிஞ்சது. அப்புறமா மாடு மேய்க்க போறார் கண்ணன். பகவான் மாடு மேய்க்கிறார். அப்புறம் காளிங்க நர்த்தனம், நிறையா கிருஷ்ணனோட லீலைகள்லாம் தெரியும் உங்களுக்கு. எல்லாத்தையும் பின்னாடி நமக்கு விஸ்ராந்தியாக டயம் கிடைக்கும் போது பார்க்கலாம். நம்ம இப்போ நம்மளோட சப்ஜெக்டுக்கு வருவோம். ருக்மிணி கல்யாணத்துக்கு. அதாவது ராசக்கிரீடையெல்லாம் ஆடுறார். ராசக்கிரீடையெல்லாம் ஆடினப்புறமா ஹம்சன் என்ன பண்ணுறான், இவனை அக்ரூரர் விட்டு கிருஷ்ணனை கூட்டின்னு வர சொல்லி, இங்கே கோகுலத்துலேருந்து மதுராவுக்கு கூட்டின்னு வர சொல்லி அந்த இடத்துல அவனை கிருஷ்ணனை வதம் பண்ணணும்னு பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணனை வதம் பண்ண முடியாது, அதை முடியலை. கிருஷ்ணன் ஹம்சனை வதம் பண்ணிடுறான். இந்த இடத்துல ஹம்சனை வதம் பண்ணின உடனே என்ன ஆயிடுது, இந்த ஜராசந்தனுக்கு வந்த கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு ஜராசந்தன், அவனுக்கு பயங்கர கோபம் வருது. அவன் என்ன பண்ணுறான், அந்த கோகுலத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப கெடுதல் உண்டு பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அவன் எல்லாரையும் கொண்டு போய் பகவான் கடலுக்கு நடுவில் துவாரகைங்கிற ஒரு ஊரை நகரத்தை ஏற்பாடு பண்ணி நிர்மாணம் பண்ணி கொண்டு போய் வச்சுடுறாருங்க. கொண்டு போய் வச்ச உடனே அது வரலும் 11வது தரங்கம் வரலும் பூர்த்தி ஆயிடுறது. கொண்டு போய் வச்சு வாழலாம். அதுக்கு அடுத்ததாக 12வது தரங்கம். இந்த 12வது தரங்கத்தில் தான் ருக்மிணி கல்யாணமானது ஆரம்பிக்கிறது. இந்த ருக்மிணி கல்யாணத்தில் நம்ம இந்த 12வது தரங்கத்தில் எல்லா ஸ்லோகங்கள், எல்லா கத்தியங்கள், ஏன்னா இதை சரித்திரமாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம. சத்குரு சரணாரவிந்தகி जय बोल वृंदावन विहार लाली की. பக்கம் 290. अथ 12स्तरङ्गः श्रीकृष्णरुक्मिणी विवाहमहोत्सव वर्णन अभिनयः क्रियते. भीष्मः अथ रुक्मी तत्पुत्रः रुक्मिणी तत्सुता सती वसुदेव देवकी च बलकृष्णौ सबान्धवो. அதாவது நாராயண தீர்த்தர் இந்த காவியத்தை ஓப்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டிய நாடகமாக எழுதியிருக்கார். இது மாதிரி இந்த நாடகத்தில் எப்படின்னா
ஒவ்வொரு அடுத்த சீனில் யார் வரப்போறா அப்படிங்கிறத ஒரு சூத்திரதாரி வந்து சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி இந்த இந்த கதையில இந்த 12வது தரங்கத்தோட சங்கிரகம் என்னங்கிறத சொல்றார் அவர். ருக்மிண்யாः லிகிதம் பத்ரம் ஸ்ரீகிருஷ்ணாய நிவேதனம் பிராமணேன ததஸ்தத்ர கதேன ஆகமனம் ஹரேः ராஜ்ஞாம் சமக்ஷம் ருக்மிண்யாः பாணிகிரஹணமங்கலம் ருக்மிண்யாः சஹ கிருஷ்ணஸ்ய द्वारकायां समागमः रुक्मिणी कृष्णयोः सम्यक् विवाहः तदनन्तरम् अष्टपत्नी समाहारः कथा संग्रहः ஈரிதः. அதாவது பீஷ்மர் அவர் தான் இந்த குண்டின நகரம் அப்படின்னு சொல்ற பீஷ்மக தேசத்துக்கு ராஜா. அவரோட பையன் ருக்மி, அவரோட பொண்ணு ருக்மிணி, இவா எல்லாரும் வரா ஒரு சீன்ல. இன்னொரு சீன்ல தேவகி, பலராமர், கிருஷ்ணர், வசுதேவர் அவாலும் இன்னொரு சீன்ல வரா. 2 சீன் சொல்ல போறா இந்த இடத்துல. இங்க வந்து ருக்மிணி கல்யாணத்தை பத்தி சொல்ல போறா. ருக்மிணியானவள் பகவான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பகவானுக்கு ஒரு கடுதாசி அனுப்புறா. அந்த கடுதாசியை ஒரு பிராமணர் கொண்டு போய் கொடுக்குறார். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை கூட்டிட்டு போயிடுறார். போன உடனே துவாரகையில கல்யாணம் ஆறுது. அவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆறுதில்லை. அதுக்கு அடுத்ததாக இன்னும் 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிண்டு அஷ்டபத்னி சமேதனாக பகவான் விளங்குறான் அப்படிங்கிறதாக இந்த கதையோட சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப சீன்ல யார் வரப்போறா அப்படிங்கறத சொல்றாரு. பீஷ்மக ராஜா வரார். பீஷ்மர்னு சொல்வா, பீஷ்மகர் அப்படின்னு சொல்லுவா. அவர் வரார். அடுத்ததாக ருக்மி அவரோட புள்ள வரான். அடுத்தது அத ருக்மியா கமனம் ருக்மி ருக்மிய வரஜோ ருஜிராங்கத குண்டலி ருக்மி ருக்மிய வரஜோ ருஜிராங்கத குண்டலி தீபமு சமகிரி கையில் ஆயுதங்களோட அடுத்தது ருக்மியானவன் இந்த இடத்துக்கு வரான்.